என்னை சாட்சி அனுத்தின என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களுக்காக ஜெபிச்ச பாஸ்டருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். எங்கள் பேத்திக்கு இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னோட்டி லூஸ் மோஷன் மாதிரி போய்கிட்டே இருந்துச்சு 2-3 நாளாக. அவங்களும் கொஞ்சம் அசால்ட்டாகவே இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் பரவாயில்லாமல் பாட்டுக்கு விளையாண்டுக்கிட்டு இருந்தால் ஸ்கூல் போக நிப்பாட்டிட்டாங்க. அப்புறம் ஒரு நாள் சனிக்கிழமை நைட்டு ஃபுல்லாக நாங்கள் விளாண்டுக்கிட்டு இருந்தால் சனிக்கிழமை எங்ககிட்ட விளாண்டுக்கிட்டு இருந்தால் சாயந்தரம் அப்புறம் வீட்டுக்கு போயிடுச்சு. அப்புறம் நைட்டெல்லாம் பிள்ளைக்கு ரொம்ப லூஸ் மோஷன் மாதிரி போயிட்டு பிள்ளை ரொம்ப கரங்கி போயிருந்தா. நாங்கள் அவங்க ஃபஸ்ட்டு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்காங்க, நாங்கள் 3வது அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் இருக்கிறோம். எப்பயும் போல் ஸ்கூலில் இன்றைக்கி லீவ் இருப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அப்புறம் காலையில் எங்கள் வீட்டுக்காரர் ஒரு 8 மணி போல் போய் பார்க்க போனார். போகையில் ரொம்ப கண்ணு முழிக்க மாட்டேங்கிறா, தண்ணி மட்டும் குடிக்கிறா, அப்படியே படுத்துடுறா, சொல்லிட்டு படுத்துடுறா. எங்களை பார்த்தா ஓடி வருவா, யார்கிட்டையும் வர மாட்டேங்கிறா, அப்படியே கண்ணு முழியெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்ட்டு என்கிட்ட வந்து சொன்னாங்க. அப்போ நான் சரி வேலையை முடிச்சுட்டு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 8:30 மணி போல் நான் போனேன். போய் பார்த்த பாப்பான்னு கூப்பிட்றேன், பார்க்கவே மாட்டேங்கிறா, அப்படியே படுத்து போகிறா, தண்ணி குடிக்க மாட்டேங்கிறா, அப்படியே லூஸ் மோஷனாக போய்கிட்டே இருந்துச்சு. நான் இந்த ஏழையின் ஜெபத்தை ஏசப்பா கேட்டான்னு நினச்சிட்டு ஆண்டவரே மனசுக்குள்ளே கேட்டேன், ஏசப்பா அவங்க ஆஸ்பத்திரியை நம்புகிறாங்க, ஆஸ்பத்திரிக்கு போனாலும் எங்கே போனாலும் என் பேத்தி வரையில் துள்ளி குதித்து வரணும் ஏசப்பா, எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சமூகத்தில் மனசுக்குள்ளே நான் கேட்டேன். அதுபோல் அவங்க ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனாங்க. போகையில் என் மருமக தூக்கி மடியில் வச்சு அப்படி குழந்த மாதிரி வச்சு கொண்டு போனான். நான் வரந்தாண்டியும் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதுபோல் ஆண்டவர் வரையில் நல்லா முன்னாடி நின்று பிள்ளை நல்லா குதித்து விளையாண்டு வந்தா. ஏசப்பா நன்றி ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டதுக்கு அப்படின்னு. அது மாதிரி போன மாதம் எனக்கு ஒரு நைட்டு சனிக்கிழமை ஒரு 7:30 மணி இருக்கும். அது வரைக்கும் நல்லா தான் இருந்தது. ஒரு 7:30 மணிக்கு மேலே ஒரு மாதிரி தொண்டையெல்லாம் ஒரு மாதிரி கரகரன்னு என்னமோ மாதிரி இருந்துச்சு. என்னன்னு தெரியல, இப்படி இருக்குதே அப்படின்ட்டு சரி அப்படின்ட்டு கொஞ்சம் இருந்து அப்புறம் நைட்டு சாப்பிட்டுட்டு ஒரு 9 மணிக்கு இல்லை ஒரு வாமிட்டு வர மாதிரி அப்படியே சாப்பிட்டதெல்லாம் வாமிட்டு வந்துருச்சு. வாமிட்டு வந்தோடனே எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொன்னேன், ஒரு மாதிரியாக இருக்குது என்னன்னு தெரியலையே அப்படின்னேன். சரி ஜபாண்ணே போட்டுக்கோ, ஒன்றும் செய்யாதுனால எப்பவும் டெய்லி படுக்கையில் ஜபாண்ணை போட்டு ஒரு சொட்டு குடிச்சிட்டு தான் நான் படுப்பேன். அது மாதிரி இருந்தேன். அப்புறம் காலையில் எந்திரிச்சேன்னா என்னால் எந்திரிக்கவே முடியல. என்னடா இன்றைக்கி இப்படி இருக்குது திடீர்னு அப்படின்ட்டு நான் முடிஞ்ச வரைக்கும் அவருக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு ரெடி பண்ணி கொடுத்துட்டு கொஞ்சம் வீட்டு வேலையெல்லாம் கொஞ்சம் செஞ்சுட்டு ஒரு 11 மணி அளவில் சரி நம்ம குளிச்சுட்டு இது பண்ணலாம் அப்படின்ட்டு குளிச்சுட்டு வந்து பார்த்தா படுத்தவ என்னால் எந்திரிக்க முடியல. எதை பார்த்தாலும் வாந்தி வருது, கிச்சனை பார்த்தா சுத்தமாக போக முடியல அப்படின்ட்டு. அப்போது பிரதருக்கு ஃபோன் போட்டு ஜெபம் பண்ணுவோன்னு சொல்லி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ப்ரேயர் நடக்கும், நம்ம கொஞ்சம் லேட் ஆகட்டும் அப்படின்ட்டு இருந்து நான் ஏசப்பா நான் ஏதாவது தெரியாமல் சாப்பிட்ருந்தாலும் ஏதாவது சொல்லியிருந்தாலும் என்னை மன்னிச்சுங்க ஏசப்பா நான் கேட்டுகிட்டே படுத்துருக்குறேன், என்னால் தலை தூக்க முடியல. அப்புறம் ஒரு 3:15 இருக்கும். அப்போ பிரதருக்கு ஃபோன் போட்டோம், பிரதர் இந்த மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னு சொன்னேன். அப்போ பிரதர் சொன்னாங்க ஜெபம் பண்ணி விட்டாங்க. ஜெபம் பண்ணி விட்டு கஞ்சி வச்சு குடிங்க சிஸ்டர் ஒன்றும் செய்யாது அப்படின்னாங்க. அந்த ஜெபம் பண்ண அடுத்த செகண்ட் எனக்கு சாப்பிடணும் போல் தோணுச்சு. அப்புறம் எங்கள் மருமகிட்ட ஃபோன் போட்டு கொஞ்சம் கஞ்சி வச்சு கொண்டு வா அப்படின்னேன். அவள் கொஞ்சம் கஞ்சி வச்சு கொடுத்தாரு. ஒரு டம்ளர் பக்கமாக குடித்தேன். அப்புறம் நைட்டு ஒரு 1:30 இட்லி சாப்பிட்டு படுத்தேன். அப்புறம் காலையில் ஆண்டவருக்கு வேலை நல்லா எப்பயும் போல் எந்திரிச்சு வேலை செய்ய எனக்கு ஏசப்பா பலன் கொடுத்தாங்க. ஏசப்பா கோடான கோடி நன்றி.